எல்லோர்க்கும் பொய்யான வேஷம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பவவரி வரித திரநதிந்தன 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 பவவரி வரித பவவரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பவவ பவவரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பவவ சனி கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம் மனம் மலை பாயும் வேதாளம் பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது வாழடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 கணபதி அக்ரஹாரமா இது? அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வேற மாதிரின்னா இருந்தது. ஆமாம், டோட்டலாகவே மாறிப்போச்சு. அக்ரஹாரம் இந்த அளவுக்காவது இருக்கேன்னு சந்தோஷப்படுவோம். வாங்க வாங்க. ஏப்பா விஸ்வநாதா, இன்னும் எத்தனை தூரம்ப்பா? தெரிஞ்சதுன்னா கார்லேயே வந்திருக்கலாம். இப்படி காலார நடந்து போகலான்னு தானே வந்தோம். அப்புறம் கார் எடுத்துட்டு வந்திருக்கலான்னா என்னப்பா அர்த்தம்? இன்னும் 10 அடி தான் சார். எவ்வளவு அமைதியா பொல்யூஷன் இல்லாமல் இருக்கு. இந்த திண்ணையை பார்த்தா பேசாம கிருஷ்ணா ராமான்னு இங்கேயே உட்காந்துடலாமோன்னு தோன்றது. வேணும்னா சொல்லுங்க, இங்கேயே ஒரு வீடு பார்த்துடலாம். கோடியாத்து கோபாலன் தான் வீட்டை விற்கலான்னு இருக்கான். 10 அடின்னு சொன்னேன், இன்னும் நடந்துகிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 10 அடி தான் சார். ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம். பார்த்து கீழே பார்த்து வாங்க, மழை பெஞ்சிருக்கு. பொதுவாக இது மழை சீசன் இல்லை, நேற்றுலேருந்து என்னமோ மழை பெஞ்சுட்டு இருக்கு. பார்த்து வாங்க. விஸ்வநாதா, தோ வந்துட்டு சொல்றியே, எப்போ வீட்டை கடலை காட்ட போற? இதோ வந்துட்டோம் சார். அன்னைக்கு இந்த வழியாவா வந்தோம்? இதுதான் சேதுராம் சார் ஆத்து பின்பக்கம் பேக் டோர் என்ட்ரி. அந்த பக்கமாக தான் வரணும். அக்ரஹாரத்தில் இருந்தாலும் அல்ட்ரா மாடர்னாக இருக்கலான்னு நிரூபிச்சிருக்கார். அதே மாதிரி தான் அவரோட பொண்ணும். பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பா. பொண்ணா? அன்னைக்கு நீங்க சொல்லும்போது அவருக்கு ஒரே ஒரு புள்ளன்னு தானே சொன்னேன். ஒரே புள்ளன்னு சொன்னேன், ஆனால் பொண்ணு இல்லைன்னு சொன்னேன்னா. பேரு காமாட்சி, காமுன்னு கூப்பிடுவா. என்ன பேர் சொன்னேன்? காமுவா? ஏன் பேரை கேட்ட உடனே பார்த்த மாதிரி தோன்றத? பார்க்கறதுக்கு பவ்யமா இருப்பா. காமாட்சிங்கிற காமு சின்னவளா இருந்தாலும் மகாபிரியா மேல அதீதமான பக்தி வச்சிருக்கா. எந்த காரியத்தை எடுத்தாலும் அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பா. அது காப்பி போடுறதா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஒர்க்காக இருந்தாலும் சரி. விஸ்வநாதா, எனக்கு என்னவோ காமுவா சோமுவா அந்த பொண்ணை ரொம்ப ஓவரா புகழ மாதிரி தோன்றது. சார், நான் எதையும் மிகப்படுத்தி சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களே, அவள் இங்கே இருந்தா வீக்கெண்டில் மட்டும்தான் வருவா. அதர்வைஸ் சி இஸ் பேஸ்ட் இன் சென்னை.
பட் இத மாதிரி சொல்லாம கொள்ளாம வாத்துக்கு போறோமே, இது பரவாயில்லையா? அன்னைக்கு அவ சொல்லிட்டா வந்தா விஸ்வநாதா வீடு வந்துடுதுன்னு சொன்னியே, இதுவே கிட்டத்தட்ட ஒரு மைல் இருக்கு போல் இருக்க. அவ வீட்டு வாசல்ல தான் சார் நிக்கிறோம். यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कदमस्तकाञ्चनं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुति मानवदराक्षान्तकं मनोजवं मृततुल्यवेगं चितेन्द्र. காமு யாருன்னு பாரு. ஓகேமா, ஓகே ஓகே. ஓ, இந்த வழியா வந்துட்டேலா? வாங்கோ. என்ன பாக்குறேன்? நான் சொன்னேனே, காமு இவதான். ஓ, வீக்கெண்டுக்கு வந்திருக்கியா? சாரி, சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் கம். விஸ்வநாதா பெரியவா மேல ரொம்ப பக்தி இருக்குன்னு சொன்னியே, ஜீத்துல வந்து நிக்கிறா. அதுக்காக காலத்துக்கும் காவியோடையும் காஷாயத்தோடையும் இருக்க முடியும்? கையில என்ன புஸ்தகம் இருக்கு பார்த்தேல? வாங்க. Would you like to have some coffee? அது இருக்கட்டும்மா, நான் வந்த மெயின் பர்பஸை முதல்ல சொல்லிடுறேன். அன்னைக்கு உங்க அப்பா அம்மா எங்க ஆத்துக்கு வந்திருக்கிறச்சே, வலது கையில மச்சம் இருக்கிற ஒரு ராமர் படம் இருக்குன்னு சொன்னா. ஐ எம் வெரி கீன் ஆன் சேயிங் இட். ஆக்சுவலா உங்காத்து பூஜை ரூம்ல அந்த ராமர் படம் என் கண்ணில் படல. அது ஒரு விசேஷமான ராமர் படம் இல்லையா, அதனாலதான் பூஜை ரூம்ல வைக்கல. இது என்ன வேடிக்கையா இருக்கு? ராமர் படத்தை பூஜை ரூம்ல வைக்கலையா? அதில் வேடிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கு. முதல்ல அந்த ராமர் படத்தை பார்க்கலாமா? இதேதான் இந்த படத்தை நம்ம பார்த்து இருக்கு, சந்தேகமே இல்ல. அவே மாமி, என் தாத்தா சந்தானராமனும் உங்க பாட்டி அவையமோ அக்கா தம்பி தான். நடக்கிறது எல்லாமே பெரியவா அனுகிரகம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட கிருபை. உங்க தாத்தா சேஷு, பாட்டி அவயம்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லலையே. இதைத்தான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குன்னு. எனக்கு சுமார் 5 வயசு இருக்கும்போது நான், அப்பா, அம்மா, அம்மாவோட தம்பி 4 பேரும் பர்மாவில் இருந்தோம். ஏன் போனோம், எதுக்காக போனோம்லாம் தெரியாது. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய வம்சாவளிகள் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தா. அதில் நாங்கள், அதாவது எங்கள் அப்பா ராம்குமார், அம்மா கமலா, அம்மாவோட தம்பி கணபதி எல்லாரும் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து சேர்ந்தோம். கல்கட்டாவில் காலடி எடுத்து வச்சோம். வந்த 2வது வருஷத்தில் அம்மா போய் சேர்ந்துட்டா. அம்மா போன துக்கத்தை தாங்கிக்கிற சக்தி அப்பாக்கு இல்லை. அவர் என்னை வெறிக்க வெறிக்க பார்த்தபடி இந்த ராமர் படத்தை எங்க மாமாட்ட கொடுத்துட்டு, இனிமே நீயும் இந்த ராமரும் தான் இவளுக்கு துணை, இந்த ராமர் தான் இவளுக்கு அப்பா, அம்மா, உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பரிதாபமா பார்த்தபடி போய் சேர்ந்துட்டார். காலப்போக்கில் இவர் கைப்பிடிச்சேன். ரமேஷ், காமு பிறந்தா. எங்கள் மாமா சிவலோக பிராப்தி அடைஞ்சார். இதுக்கு நடுப்புற எவ்வளவோ இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள், இது எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வந்தது இந்த ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகத்தினால தான். இவர் என் கூடவே இருந்தா எங்கள் அப்பா அம்மா என் கூடவே இருக்கா மாதிரி ஒரு உணர்வு. அதனால தான் இந்த படத்தை என் ரூம்லேயே வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிளம்புற எழுந்துக்கும் போதும் சரி, ராத்திரி படுக்க போகும்போதும் சரி, இவரை பார்க்கறதுங்கிறத
ஒரு சம்பிரதாயமாவே வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இந்த ராமர் தான் சர்வவியாபி, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னிசியன்ட். அதனால இவர் மூலமாவே மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுவோம். அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் எனக்கு வலுத்துண்டே போறது. இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் டைம். ஆச்சு. பிச்சைக்காரனுக்கு வரலட்சுமி நோன்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவா. மணி வெந்நீர் கேட்டலே, இந்தாங்கோ. சாதத்துக்கு அரிசி களைஞ்சு போட்டாச்சா? ஆனா கலசத்தை வச்சு முகம் வரையறது பொதுவா எல்லா ராத்திரியும் நடக்கிறது. இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். தேவையில்ல, நம்ம ஆத்துலயும் நடக்கிறது. அதுக்கு நீ உன் மாமியாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா அன்னைக்கு அவ மாமியாரோட ஆத்துக்கு வந்த உடனே என் வயித்தை கலக்கிடுது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் நோன்பு நல்லபடியா நடக்கணுமேனு எனக்கு கவலையா இருக்கு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? புரியலையா? இது வரைக்கும் நாம மட்டும்தான் இருந்தோம். இந்த தடவை புதுசா ஒண்ணு வந்திருக்கே. போன கோகுலாஷ்டமிக்கு நடந்த மாதிரி எந்த தடங்களும் வராம இருக்கணும். பெரியமணி, இப்படி வாங்க, கொஞ்சம் பேசணும். என்னடி, என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். வாங்க வாங்க, இப்படி வாங்க. என்னடி இது? எல்லாரும் இருக்கும்போது என்ன மட்டும் தனியா இழுத்துட்டு வர? ஏற்கனவே எல்லாத்துக்கும் உனக்கு பறிஞ்சுட்டு வரேன்னு அவையத்துக்கு புகைச்சலா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி என்னை தனியா இழுத்துன்னு வந்து என்ன தர்ம சங்கடத்துல மாட்டாத. அதெல்லாம் விடுங்கோ மன்னி, இந்த எரிச்சல் புகைச்சல்லாம் தன்னால போயிடும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க தான் ஆத்துக்கு பெரியவா இல்லையா, அதனால தான் உங்களை கூட்டின்னு வந்தேன். சரி சரி, எதுவா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு சொல்லு. எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. மன்னி, நாளைக்கு வரலட்சுமி நோம்பு வருது இல்லையா? நானும் நோம்பு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஆத்துல இந்த பழக்கம்லாம் இருக்குல்ல. நீங்க தான் எப்படியாவது அப்பா கிட்ட என்னோட ஆசையை தெரிவிக்கணும். அப்பாவா? அப்பா முன்னாடி நின்னாலே எனக்கு கை கால்லாம் வடவடன்னு நடுங்கும். இத்தனை காலத்துல அப்பா முன்னாடி நின்ன நாட்களை விரலை விட்டு எண்ணிடலாம். அதுவும் தவிர இந்த ஆத்து பொம்மநாட்டிகள் அவ ஆசையை பட்டவர்த்தனமா அப்பா கிட்ட சொல்ற வழக்கம் கிடையாது. அப்ப விடுங்கோ, நீங்க சொல்லலைன்னா அவையும் அக்காவை சொல்லுவோம். அவ பக்குவமா எடுத்து சொல்லி அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுவா. நீயே அவையத்துக்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே? அதுதானே பண்ண போறேன். முதல்ல உங்க காதல போட்டு வச்சேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட ஆசீர்வாதத்தை விட அவையத்தோட அனுகிரகம் தான் உனக்கு முக்கியம். அவள்கிட்டயே போய் வாங்கிக்கோ. வாங்கோ வாங்கோக்கா, இப்படி வாங்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோக்கா. என்ன, எதுக்குமா இதெல்லாம்? வரலட்சுமி நோன்பு நாளைக்கு தான். நாள்கிழமை அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? உங்ககிட்ட என்னைக்கும் வாங்கலாம். எனக்கு மனசுல ஒரு சின்ன ஆசை இருக்கு. நீங்க இப்படி உட்காருங்களே. எதுக்கு? வாங்க உட்காருங்க, சொல்றேன். அது வந்துக்கா, பாலாமணி தான் இந்த ஆத்துல பெரியவா. அதனால முதல்ல விஷயத்த அவா கிட்ட சொன்னேன். ஆனா என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். அதெல்லாம் அந்த காலம். நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுது. அப்படி சொல்லாதீங்கோக்கா. நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துன்னு வரேள். இப்படிதான் படபடன் ருக்கு, காப்பி எடுத்துக்கிறியா? அப்புறம் எடுத்துக்கிறேன் மன்னி. சரி. படபடன் பேசுறது என்னோட குணம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆத்துக்கு வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ இப்படிதான் சிரிச்சு பேசி வளைய வளைய வந்துட்டு இருப்பேன். எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ஆனா அதே இருக்கும் இந்த ஆத்துல ஒருத்தீன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிடுது. இத நான் குத்தமா சொல்லல, நீக்குதான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அனுபவம் இல்லை. அதனால துரதிருஷ்டவசமா உங்க வெறுப்ப சம்பாதிச்சுண்டேன். அது என்னோட போராத காலம். அக்கா, அப்பாக்கு அடுத்தபடியா உங்களுக்கு தான் இந்த ஆத்துல எல்லா உரிமையும் அதிகாரமும் இருக்கு. இருக்கும், இருக்கணும். காப்பி ஆறின் இருக்கு. நான் சுட வச்சுக்கிறேனே மன்னி, பேசிட்டு வந்துடுறேன். சரி. நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்துட்டேன் இல்லையா? கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்னு நீக்கு பிரஜ்ஞை இல்லை. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் பிறந்த மாதிரி நீக்கு இந்த நோம்புல தான் ஞானம் பிறக்கணும்னு இருக்கு. அதுக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க எனக்கு வந்திருக்கேள். அது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம். என்ன நீ என்னை ஏகத்துக்கும் புகழ்ந்துட்டு இருக்க?
உண்மையை தானே சொல்றேன்க்கா. அது என்னவோ நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தான் அப்பா முக்கியத்துவம் கொடுக்கறதா நீங்க நினைச்சுட்டு இருக்கேள். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அதுக்கு நானும் காரணக்கர்த்தாவாயிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சுடுங்கோ. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எழுதிருக்கலாமா? ஏதோ ஆசைன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. அக்கா, அப்பா அன்னைக்கு சொன்னது என் மனசுல ஒரு வேதனை உண்டாக்கிடுது, கண் கலங்க வச்சிடுது. என் காலம் இருக்கிற வரைக்குமாவது எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திடுது. அக்கா, இனிமே என்னோட நடவடிக்கையால இந்த ஆத்துல இருக்கிறவாளோட ஒத்துமைக்கு எந்த பங்கமும் வராதுன்னு மனசார பிரதிஜை பண்ணிண்டு இனிமே எக்காரணம் கொண்டும் என்னால இந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கு மனக்லேஷமோ சஞ்சலமோ வருத்தமோ வராது. அது உறுதி. இது வரைக்கும் நடந்ததுக்கும் உங்க மனசை கஷ்டப்படுத்தினதுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்கோ, அதை நான் ஏத்துக்கிறேன். மறுபடியும் அதுக்காக காலில் விழாத. ருக்கு, எதுக்காக இவ்வளோ பெரிய பீடிகை? இது எல்லாம் உன்னோட அறியாமையில செஞ்சதுன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா, விடு. இல்லக்கா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விவேகம் வருது. யார்கிட்ட இப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும் பேசப்படாது எல்லாமே. இப்படி நமஸ்காரம் பண்றது மனசுல இருக்கிற அகங்காரம் குறைஞ்சு பணிவு வரும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவா. அதுவும் புருஷாளா இருந்தா யார பார்த்தாலும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அபிவாத சொல்லணும்னு. அதோட தாத்பரியம் இப்பதான் எனக்கு புரியுது. சரி சரி, இந்த வரலட்சுமி நோம்புல இருந்து நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாம். சரி, ஆசான் ஏதோ சொன்னியே. பாலாமணி கிட்ட என்னோட விருப்பத்தை எடுத்து சொன்னேன். அது உங்க காதலையும் விழுந்திருக்கும். அப்பா கிட்ட என்னோட விருப்பத்தை எடுத்து சொல்லி நீங்க தான் அனுமதி வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதானே, செஞ்சிட்டா போச்சு.